அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த உருவத்தை தந்து இந்த ரூஹை தந்து எல்லாத்தையும் அல்லாஹ் இலவசமாக தந்துவிட்டு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை இந்த பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கிறார். மறுமை வாழ்க்கையை நாம் நம்பக்கூடியவர்கள், அது நிரந்தரம் என்று சொல்லக்கூடியவர்கள், இது அற்பம் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணு முன்னாடி ஜனாசாக்கள் தூக்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறோம். கபர்களுக்கு பக்கத்திலே நின்ற நாம் இன்றைக்கு அவரை அடக்குவதை கண்ட நாம் இன்னொரு நாள் நமக்கு நாம் அடக்குவதை மற்ற மக்கள் பார்ப்பதை மற்ற மக்கள் பார்ப்பார்கள். அந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் நம்மளை அடக்குவார்கள். இந்த பூமியிலே நாம் பிரிந்து போகிறோம் என்ற உணர்வோடு அணு தினமும் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அது ஒரு இபாதத்தாக பெருமானார் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் என்பது zikr, அல்ஹம்துலில்லாஹ் என்பது zikr, அல்லாஹ் அக்பர் என்பது zikr. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்திரு திக்ர ஆதிமில் லzzat யானி அல் மௌத், அக்திரு திக்ர ஆதிமில் லzzat என்றார். அதிகப்படுத்துங்கள் ஒரு நினைவை என்றார், ஒரு zikரை அதிகப்படுத்துங்கள். இன்பங்களை எல்லாம் ஒட்டச்சி ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய உங்களுடைய மரணத்தை நினைவுபடுத்துங்கள் என்றார். மரண செய்தியை, மரணிப்போமே, உறவுகள் பிரிவார்களே, பிள்ளைகள் பிரிவார்களே, தாய் தகப்பன் பிரிவார்களே, நம்மளோட பக்கத்துள்ள மனைவி பிரிந்து போவாவே, இந்த உலகத்தில் அந்த இன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லை என்று நம்முடைய கல்வி வெறிச்சோடியாகுமே, அந்த நிமிடத்தை அதிகம் நினையுங்கள். அப்படி என்றால் அது இபாதத். சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்வது இபாதத்தோ, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது இபாதத்தோ, மரணத்தை நினைத்து பார்ப்பது ஒரு இபாதத்.